ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை சொல்ல போகிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாம். வாங்க. 4/8/2024 அமாவாசை திதி, 19/8/2024 பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் கடகத்தில் அமர்ந்து பலனை தந்து கொண்டிருக்கிறார். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு தான். மற்றபடி ராசியில் உங்களுக்கு ஒரு 5 நாள் செவ்வாய் கடைசி 5 நாள் இருக்கார், அவ்வளோதான். இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்களுடைய நிலையை பார்க்கும்பொழுது 3ஆம் இடத்து அதிபதி சூரியன் ஆட்சி பெறுகிறார். 12இல் குரு பகவான், 7க்குடைய குரு பகவான் 12ஆம் இடம் 10க்கும் 7க்கும் 10க்கும் உடைய குரு பகவான் 12ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை. 12ஆம் இடம் நல்ல இடம் இல்லை என்று சொன்னாலும் கூட அதனால் சில நல்ல பலன்களும் இருக்கிறது 12ல் குரு வந்தால். ஆனால் குரு பார்வை அதை விட கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. ராகு 10ல் இருக்கார், அது எல்லாத்த விட சூப்பர். உங்களுக்கு ராகு ஒருவரே போதும், நான் தர தயாராக இருக்கேன், உங்களுக்கு கொட்டி கொடுக்குறேன் அப்படின்னு கங்கணம் கட்டிகிட்ருக்கார். 10ஆம் இடத்துல ராகு இருக்க கொடுத்து வைக்கணும் அப்படின்னு பழமொழியே இருக்குது. 10ல் பாம்பாவது இருக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 9ல் இருக்கார், ஆனால் வக்ரகதியில் இருக்கார். அப்போ சனி உங்களுக்கு ஆப்போசிட். ஏன்னா 9ல் இருக்கிறது சிறப்பு, ஆனால் வக்ரம் பெற்றது சிறப்பல்ல. அப்போ உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பாசிட்டிவ், அதாவது 8ல் இருந்தால் சனி என்ன பலனை தருவாரோ, அஷ்டமத்தை சனி அசிங்கப்பட வைக்கும், அவமானப்பட வைக்கும்னு அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் சனி பகவான் தர தயாராக இருக்கிறார். ஆனால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு வெகு சாதகமாக சூப்பராக சஞ்சாரம் செய்வதால் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் திருப்திகரமான ஒரு மாதம், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ். புதன்னாலே அறிவு ஜீவி. அதாவது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன் பொண்ணு எல்லா வீட்டில் தங்கம் இருக்கும், பொருள் எல்லா ஆதாரமும் இருக்கும். ஆனால் அறிவு என்ற சூட்சமம் புதன் இருந்தால் தான் அதை ஆள முடியும். அதனால் அதுக்கு தான் சொல்லுவாங்க பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்கணும்னு. அப்போ இந்த புத பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறது இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் அமையப்போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் 2ஆம் இடத்துல ஒரு 16 நாள் இருக்கார். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். ஆரம்பத்தில் ஒரு 15 நாள் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, அதாவது கண் மருத்துவமனை செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். மற்றபடி கடைசி 15 நாள் அவர் 3ஆம் இடத்துக்கு போயிடுறார். 3ஆம் இடம் அவருடைய வீடு, சூப்பர். அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா ஆகும். ஆனால் சனி பார்க்குறார். சூரியனை சனி பார்க்கக்கூடாதுங்க. அப்போது இளைய சகோதர பாவமும் அடிபட்டு போகுது. அப்போ இளைய சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு முடியாமல் போகலாம், மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரலாம், இல்லை உங்களுக்கு அவங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரலாம்.
சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். சூரியன் அப்படின்னு சொன்னால் இப்போ அரசு இயந்திரத்தில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு தான் இருக்கணும். எது எப்படி இருந்த போதிலும் இந்த குரு பகவான் 12இல் இருக்கும் குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். சூப்பர். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகவாசியாக இருக்கப் போகிறீர்கள். 4ஆம் இடம் மாத்திருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். மற்றபடி அங்கே ஏற்கனவே கேது வேறு இருக்கார். அப்போது குரு கேது காம்பினேஷன், ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட், ஆலயத்திய வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும். வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம். பிள்ளைகளுடைய கல்வி நல்லா இருக்கும், நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். அது உயர்கல்வியாக இருக்கலாம், இல்லை வெளிநாட்டில் படிக்கக்கூடிய நிலையாக கூட இருக்கலாம். எது எப்படி இருந்த போதிலும் 4ஆம் இடம் ஆரோக்கியம், அதாவது உங்களுக்கு சுகவாசியாக இருக்க போகிறீங்க. 6ஆம் இடத்தை குரு பார்க்க போது ஆரோக்கியவாசிகளாகவும் இருக்க போகிறீங்க. ஆனால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். அதாவது வெளிநாட்டுக்கு நீங்கள் வேலைக்கு போகலாம், உத்தியோகத்துக்கு போகலாம், சொந்த தொழிலுக்காக போகலாம். சிலர் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதனால் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லுவோம். மற்றபடி உங்கள் சிந்தனைகள் செயலாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. உங்கள் வாக்கு சாதுரியத்தால் பிரமாதமாக செயல்படக்கூடிய காலம். உடல் நலத்தில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மூட்டு வலி, கைகால் வலி போன்றவை வரக்கூடிய, தோள்பட்டை வலி போன்றவை இருக்கக்கூடிய தொல்லைகள் ஏற்படலாம். புது யோசனைகள் உங்களுக்கு தோன்றும். அதனால் நன்மைகள் ஏற்படும். வெற்றி பெறுவதற்கான முன்னேற்றகரமான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். 8ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரத்தில் லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம். இந்த 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது எதிரிகளை நீங்கள் துவம்சம் பண்ணுவீங்க. கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய தருணம். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது, நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வரது தலைப்பாயோட போகும். ஏதாவது நடக்கிற மாதிரி இருக்கும், நடக்காமல் போயிடும். அதுதான் அந்த சனி பகவான். அவருடைய கடமை செய்வார். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஃபுல் விங்கில் வேலை பார்க்குறாங்க. ஆனால் சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். பாருங்கள், ராகு பற்றி நம்ம சொல்லவே தேவை. சூப்பரோ சூப்பர். 10ஆம் இடத்துல பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. 10ல் ராகு. இப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் விருத்தி ஆகும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். அதாவது வெளிநாட்டில் இருக்கிறோம், வேலை பார்க்குறோம், இன்னும் பிரமாதமாக, இன்னும் நான் நல்லா வேலை பார்க்கணும், இன்னும் அதிகமாக சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். பிரான்ச்சு கடன் வாங்கி விரிவாக்கம் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடிய அன்பர்கள் வெளிநாட்டுக்கு போய் முயற்சி பண்ணுறீங்க, தாராளமாக போங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அணுகி இப்போத்தி நிலை எப்படின்னு கேட்டுக்கோங்க. தாராளமாக போகலான்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ராகு பகவான் உங்களை வழி அனுப்பி வைப்பார். நீங்கள் உள்ளூர்லேயே இருந்தாலும் சம்பாத்தியம் ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்கும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. மற்றபடி
அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்க, அதுவும் குறிப்பாக காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, உயர் அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பல அரசு ஊழியர்கள், இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் வேலை பார்க்கணும். எப்போ சூரியனை சனி பார்க்குதோ அரசாங்கத்தில் பணிபுரிபவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூட்டில் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஆகாதம் போட்டு கொடுத்து ஒரு பிரச்சனை உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை. மற்றபடி உங்களுக்கு 11ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் நல்லா போகும், ஆனால் இன்கம் நல்லா வரும், ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய இப்போ வசூல் லேட்டாக ஆகும். ஏன்னா 11ஆம் இடத்தை சனி பார்த்ததுன்னா லாபம் கிடைக்கும், அந்த லாபம் கைக்கு வருவதில் காலதாமதம் ஆகும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 12ல் செவ்வாய் குருவே இருக்கிறார். அப்போது ரசாயனத்துறை, மெடிக்கல் ஃபீல்டு, நிதித்துறை, நீதித்துறை, மற்றபடி உங்களுக்கு காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற துறைகளில் பணிபுரியும் அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்க எல்லோருக்குமே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லணும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு 6க்கும் 11க்கும் உடையவர் 12ல் தான் இருக்கார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் குறை ஒன்றும் இல்லை. இந்த 7க்குடையவன் 12ல் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால், அதாவது கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு செலவினங்கள் ஏற்படும். இல்லைன்னா நீங்கள் இங்கே இருப்பீங்க, உங்கள் பெண்ணோ உங்கள் பிள்ளையோ வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்கள பார்க்குறதுக்கு உங்கள் வீட்டம்மா, உங்கள் ஒய்ஃபு போகலாம், இல்லை நீங்கள் போகலாம். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கூடி வரும். போயிட்டு 1 மாதம் 2 மாதம் இருந்துட்டு வர்ற மாதிரி இப்படி செலவினங்கள் ஏற்படும். ஆனால் சுப செலவு தான் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். மற்றபடி குரு மங்கள யோகம் 12ஆம் இடத்தில் இருந்து ஏற்பட்டாலும் கூட குடும்பத்தில் ஒரு நிம்மதி, அன்னோன்யம், சுபீட்சம் கண்டிப்பாக ஏற்படும். மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் வணங்க வேண்டிய தெய்வம், நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். சக்கரத்தாழ்வாரைக்கு நெய் தீபம் இட்டு வாருங்கள். மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 17, 18, 19 சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். கேஷ் டிரான்சாக்ஷன் வேண்டாம், சொந்த வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி பகவான் சில பிரச்சனைகளை தந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழலில் இருக்கின்றன. நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் ஜெயிக்கப் போகிறீர்கள், சாதனை படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு மிதுன ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா புதன் தான். புதன் 2ஆம் வீட்டில் கடகத்தில் இருந்தாலும் வக்ரகதியாக போகிறார் 5ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும். பொதுவாக ராசி அதிபதி, லக்னாதிபதி வக்ரமாக கூடாது அப்படிங்கிறது ஒரு வகையான உண்மையாக இருந்தாலும் கூட உங்க ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா எப்பவுமே ராசி அதிபதி வக்ரமானார்னு வச்சுக்கோங்களேன், நீங்க செய்யக்கூடிய விஷயம் கரெக்டா இருக்கும், ஆனா அது மற்றவர்களுக்கு பிடிக்காது. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களை சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நீங்க பிடிவாத குணத்தோட இருப்பீங்க, அதுல சக்சஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சக்சஸ் பண்ணினா மட்டும்தான் ராசி அதிபதி லக்னாதிபதியும் வக்ரமாகுவார். ஆனா இது எப்படின்னா யாருக்கிட்டையும் நேர்ந்து கலந்தாம போகக்கூடிய ஒரு அமைப்பு. தனக்கு வேண்டியது என்னோட அமைப்பு அப்படிங்கிறது தன்னுடைய சுயநலத்தோட கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் வக்ரகதி நம்ம சொல்லுவோம். அப்ப அதுவே ராசி அதிபதி லக்னாதிபதி வக்ரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ யாரையுமே யோசிக்க மாட்டீங்க. அப்ப இது என்ன ஆகுன்னா மற்றவர்களுக்கு உங்க மேல ஒரு வெறுப்பு தன்மையை கொண்டு வரும். அதனால சில விஷயங்கள், சில யோகங்கள் உங்களுக்கு ஒரு பாதகமா வரக்கூடிய ஒரு அமைப்பை சில விஷயங்கள்ல கிடைக்கும். இப்போ எந்த ஒரு விஷயமே நடக்கல, ஏதாவது ஒன்று நல்லது நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமா இருந்தா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது.
உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் வீடு மனை சொத்துக்கள் அதே போல் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவது, உங்களுடைய திறமை எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே பிரபலமாகக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது போலவே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கணும். எந்த ஒரு புதிய முயற்சியும் வேண்டாம். எந்த ஒரு சொந்த பந்தத்துக்குள்ளேயோ எதாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போகிறது, எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு. புதன் வக்ரமான வீடு மனை சொத்து சுகங்கள் இது சார்ந்த பிரச்சனைகளும் வரும். அதனால அதுலேயும் கொஞ்சம் கவனமாயிருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அடுத்து 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேலே அவருடைய தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார். 3ஆம் அதிபதி 3க்கு வந்தாலே உங்களுடைய முயற்சி உங்களுடைய காரியங்கள் இதெல்லாமே வெற்றியாகும். உங்கள் கூட பிறந்தவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய ஆன்மா பலமாகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 16ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் வீட்டில் இருக்கார். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 2 இருந்தாலே பண வரவு பணம் சார்ந்த விஷயத்துல இது எல்லாமே உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் 3 ஆட்சி பலம் பெறும் பொழுது நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீங்கள் தைரியமாக செய்வீங்க. எதா இருந்தாலும் தைரியத்தோடு போராடக்கூடிய தன்மையை இந்த சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்து பாருங்க சுக்கிரன். இந்த சுக்கிரன் யாருன்னா உங்களுக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதி. பொதுவாக சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 24ஆம் தேதி வரைக்கும் இங்க இருக்கார். 24ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு கேதுவோட சேர்றார். அப்ப 5ஆம் அதிபதி பாருங்க 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணலாம். அதே போல 5, 3 தொடர்பு ஏற்பட்டாலே உங்களுடைய காரியத்துல நீங்க கண்ணா இருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், குழந்தைகளுடைய சந்தோஷங்கள், குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். 24ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் நீசமாகும் பொழுது உங்களுடைய இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே 24ஆம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. ஏன்னா 24ஆம் தேதிக்கு மேலே இந்த சுக்கிரன் நீசமாகும் பொழுது கொஞ்சம் விரைய செலவுகள், கொஞ்சம் அதே போல மருத்துவ செலவுகள், தேவையில்லாத ஏதாவது ஒரு பழிபாவங்கள் ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால அதிலே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறத ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் 5. அப்ப அந்த 5 சுக்கிரன் நீசமாய் கேதுவோட சேரும்போது உங்களுடைய ஒழுக்கத்துல யாராவது ஒருத்தர் குறை சொல்லுவார், அல்லது உங்களுக்கே அது தெரியாம சில தவறுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால இதுலயும் கொஞ்சம் நீங்க கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. 24ஆம் தேதிக்கு மேல பெருசா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எதுக்குமே நீங்க மூவ் பண்ண வேண்டாம். அதற்குள்ளேயே எல்லாமே செய்து முடித்துக் கொள்ளுங்கள் என்பது ஒரு சின்ன ஒரு அட்வைஸை கூட நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்க 6 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். இந்த செவ்வாய் 12ஆம் வீட்டில் நிற்கிறார். 6 12ஆம் வீட்டில் இருந்தாலே வேலைக்காக வெளிநாடு போறது, அதே போல பாருங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வழிவகைகள், அதிகமான பயணங்கள், அதிகமான அலைச்சல், அது வேலை சார்ந்த அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்போ புதனும் வேற உங்களுக்கு ஒரு ராசி அதிபதி வக்ரமா இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் வேலைக்குள்ள அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுப்பார். அதனால இந்த வண்டியில ஸ்பீடா போறது இதெல்லாமே கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து பாருங்க செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி அவர் 12ல நிற்கும் பொழுது கொஞ்சம் லாபத்திலேயே கை வைப்பார். நிறைய பணம் வந்தாலும் கூட வர்ற காசு எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, வர்ற பணம் என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா குரு 12ல இருக்கும்போது அது சுப விரயமா பண்ணுங்க. சுப விரயமா பண்ணும் பொழுது அசுப விரயமாக இருக்கக்கூடிய மருத்துவ செலவு நிச்சயமாக குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நாம என்னதான் மிதுனராசிக்காரர்களுக்கு எவ்வளவுதான் ஆறுதல் சொல்லி நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட இப்போ ஏன்னா உங்களுடைய சூழ்நிலைகள் இப்போ ஒரு 2 மாதத்திற்கு கொஞ்சம் சிரமமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்னு சொல்லலாம். அல்லது கொஞ்சம் முன்னேற்ற தடைகள், உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய திறமைக்கும் உண்டான ஒரு ஊதியங்கள், ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக தான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துரும். பொதுவாக மிதுன ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசி அதிபதி வக்ரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இந்த மாதத்தை கையாளுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்மத்திருடிகளை சரணம். ராசி பலன்கள் அதாவது 1-8 ஆகஸ்ட்லேருந்து 1-9 செப்டம்பர் வரைக்கும் உண்டான ராசி பலன்கள் மிதுன ராசிக்கு என்ன விதத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது பொது பலன்கள் தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் சொல்லக்கூடிய பலன்கள் அக்யூரஸியாக நடக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பலன்களை நீங்கள் அந்த வீடியோ முழுமையாக கேட்டிங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் இதனுடைய முழு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ மிதுன ராசிக்கு உண்டான பலன்கள் என்ன, இந்த ஆகஸ்ட் மாதமும் செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு முதல்ல இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.
இப்போ இந்த ராசிநாதனான புதன் வந்து 3ஆம் வீட்டில், அதாவது நட்பு வீட்டில் இருக்காங்க. அதே மாதிரி 5 கூடிய சுக்கிரனோட சேர்ந்துருக்காங்க அப்படின்றத ஒரு பெரிய சிறப்பான ஒரு விஷயம். இந்த மாதத்துல, இந்த ஆகஸ்ட் மாதத்துலேயே ஒரு 10 நாள், ஒரு 15 நாளைக்கு பிறகு சொந்த வீட்டுக்கு சூரியன் கடகத்துக்கு சிம்மத்துக்கு வந்துடுறார். அப்போ இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் ஆட்சி பலம் அடைகிறது அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு ஒரு பெரிய சிறப்பு. மிதுன ராசிக்காரங்க கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்திசாலியானவங்க, அறிவாளியானவங்க. பேச்சு குறைவாக தான் இருக்கும், ஆனால் பேச்சு மென்மையாக இருக்கும், செயல்கள் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். எப்போவுமே அறிவாளி ஒரு சம்பவத்தில் இறங்காமல் கொஞ்சம் வெளியில் நின்றுக்கிட்டே ஒரு சம்பவத்தை இயக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரங்கள் தான். தான் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அந்த செயலில் நேரடியாக இறங்காமல் அறிவை பயன்படுத்தி வேறொரு நபரை அதில் இயக்கி விட்டுட்டு இவர் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒதுங்கிற மாதிரியான ஒரு நிலையில் அவர் இருப்பார். ஸோ இது 3ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சூரியன், 4ஆம் வீட்டு கேது, 9ஆம் வீட்டு சனி பகவான் வக்ரம், 10ஆம் வீட்டு ராகு, 12ஆம் வீட்டு குரு செவ்வாய். இதுதான் மிதுன ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான கிரக நிலை அமைப்பு அப்படிங்கிறது. சரி, இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த கிரக நிலைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால நல்ல பலன்களா தீய பலன்களா அப்படின்னு கேட்டால் ஒரு 60% மிதுன ராசிக்கு நல்ல பலன்கள் தான், அதில் டவுட்டே இல்லை. ஏன் இப்போ 60 சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கடந்த இந்த போன 7ஆம் மாதம், அதாவது ஜூலை மாதத்துக்கு முன்னாடி 6ஆவது மாதம் வரைக்கும், 6ஆம் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு சனி பகவான் ராசியை பார்த்தாங்க. ஸோ அந்த காலகட்டங்களில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, சந்திரன் சனியை பார்த்தா மனசு குழப்பமாயிடும், மனசு டிப்ரெஷன் ஆகிடும், சொல்ல முடியாத அளவுக்கு குழப்பங்கள், மன அழுத்தங்கள் ஏற்படும். அதாவது மனசு அப்படின்னா தெளிவாக இருக்கணும், ஒரு நீர் அப்படின்னா தெளிவாக இருக்கணும். அது ஒரு 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 அழுக்கு படிஞ்சிச்சு அப்படின்னா அது தெளியறதுக்கு நேரமாகும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சந்திரன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எது படுதோ அதனுடைய தன்மைக்கு அவர் மாற்றிக்குவார். ஸோ அப்போ மனசில் ஒரு சந்தோஷம் வந்துருச்சுன்னா சந்தோஷமாக மாறிடும், கவலைகள் வந்துச்சுன்னா அதை நினச்சி மட்டுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு நிலை வந்துட்டு போயிருக்கு அப்படின்றதுனால தான் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சஞ்சலம் இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இது பர்மனெண்ட்டாக அப்படி இருக்குமானா கிடையாது. இப்போதைக்கு உங்களுக்கு அதுக்கான நிலைகள்லாம் மாறுது. ஸோ உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய பார்வை விலகிடுச்சு அப்படின்றது பெரிய பூஸ்ட் தான் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தனஸ்தானம் வருமானம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம முதல் நிலையில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே சூரியன் 2ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பேச்சின் மூலமாக அதாவது வாக்கு சம்பந்தமான தொழில்களில் யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த ஆகஸ்ட் மாதம் 15 தேதி வரைக்கும் 30 தேதி வரைக்குமே, சொல்லப்போனால் செப்டம்பர் 15 வரைக்குமே இன்கமுக்கு பிரச்சனை இருக்காது, வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது. அது வாக்கு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு. அதே மாதிரி 6ஆம் அதிபதி சனி வந்து உங்களுக்கு 8ஆம் வீட்டில் மறையுது அப்படிங்கிறதுனால, வக்ரமாகி மறையுது அப்படின்றதுனால பணி செய்யக்கூடியவங்க, ஒர்க்கில் இருக்கவங்க யாருக்காக இருந்தாலும் ஒர்க்லையும் ஒரு நல்ல ஒரு நிலை அப்படிங்கிறது, ப்ரொமோஷன், அதேமாதிரி நல்ல ஒரு இணக்கமான சூழல், பணி செய்யக்கூடிய இடத்துல இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். 10ஆம் வீட்டு ராகு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் அங்கே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தொழில் செய்யும்போது மிதுன ராசிக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை, இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பேராசைகளை தூண்டிவிடும், தேவையில்லாத ஆசைகள், இந்த வழியில் போனால் நம்ம நிறைய சம்பாரிச்சிடும் அப்படின்ற எண்ணங்களை கொடுத்து ஒரு தவறான வழிகாட்டுதல் மூலமாக கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தவறான ஒரு அமைப்பில் இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்ட்டு யாரும் ட்ரை பண்ணிடக்கூடாது மிதுன ராசிக்காரங்க. ஸோ குரு 12ஆம் வீட்டில் மறையிறதுனாலையும் ராகு 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் தொழிலில் தடுமாறுவீங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதுக்கு என்னோடய அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜிட்ட ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து என்ன தொழில் செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை சொல்லி, இது என் ஜாதகத்தில் இருக்கா, என் ஜாதக அமைப்புப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் மட்டும் இந்த காலகட்டங்களில் கேளுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய தசாபத்திகள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. ஏன்னா குரு பகவான் மறைஞ்சிடறாரு, தனகாரகன் மறைஞ்சிடறாரு. ராகு பகவான் 10ஆம் வீட்டில் போய் தொழிலில் வளர்ச்சியும் கொடுக்குறாரு. வளர்ச்சி கொடுக்கும்போது ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துருவார். திடீர்னு வளரும்போது ஒரு தடுமாற்றம் இருக்கும். அந்த தடுமாற்றம் வீழ்ச்சிக்கும் கொண்டு போகலாம். வீழ்ச்சின்னு நான் சொல்லலை, வீழ்ச்சிக்கும் கொண்டு போகலாம். இந்த 9ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறது, 8 கூடிய 9ஆம் வீட்டில் வக்ரமாகிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா, தந்தை சார்ந்த உறவுகளில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பார். தனஸ்தானத்தை சனி பகவான் பார்த்தா வருமானத்தை குறைக்கிறதுக்கான ஒரு அமைப்புகள் உண்டு. அது தந்தை மூலமான ஒரு நெருக்கடி இந்த சூழல்களாக கூட இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய நன்மை.
5ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில், அதே லக்னாதிபதி அது ராசி அதிபதி கூட சேர்ந்து இருக்கிறதுனால ராசி அதிபதி உங்களுக்கு 20ஆம் தேதி வக்ரம் அடைகிறாங்க. 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஆடி மாதம் 20ஆம் தேதி போதும் பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கடிகள் கொஞ்சம் தலை தூக்கும். ஏன்னா ராசி அதிபதி வக்ரம் ஆகிட்டார் அப்படின்னா மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தில். ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சரி செஞ்சு கொஞ்சம் இது ட்ரை பண்ணி இப்போ மாற்றிக்கணும். 4ஆம் வீட்டுக்கு எது டாக்குமெண்ட்டில் கவனமாக இருக்கணும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ இதில் கொஞ்சம் என்ன வாகனங்கள் பழுது வைக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்துட்டு டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம், பேச்சு கம்யூனிகேஷனால பிரச்சனைகள் வரலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஆகஸ்ட் மாதம் எதை பேசினாலும் கவனமாக பேசணும். பேச்சு தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு வருமானம் உண்டுன்னு நான் சொல்லிட்டேன், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வருமானம் இருக்குன்றதுக்காக எதை வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது இல்லை. எதை பேசணுமோ அதை மட்டும் பேசணும். இல்லைன்னா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரும். கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ஒன்று சொல்ல அவங்களுக்கு ஒன்று புரியும். ஸோ அந்த மாதிரியான சிக்கல்களை இந்த கேது பகவான் 4ஆம் வீட்டுக்கு கேது பகவான் ஏற்படுத்துவார். அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். ராசிநாதனுடைய நிலையும் இந்த மாதத்தினுடைய ஒரு பாதிக்கு மேலே சரியான ஒரு நிலையில் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்பவும் இருமடங்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எச்சரிக்கையை கொடுக்குறோம். சரிங்களா? 10ஆம் வீட்டு ராகு பேராசைகள் வேண்டாம். 4ஆம் வீட்டுக்கு கேது பேச்சில் கவனம். அதேமாதிரி ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த டைமில் நீங்கள் பண்ணலாம். ஸோ அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். அமௌண்ட்டை எடுக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு லாபம் தான் தருமே தவிர நஷ்டத்தை இந்த டைமில் கொடுக்காது. அதே மாதிரி ஸ்டடீஸில் குழந்தைகள் கவனம் செலுத்தணும். படிக்கிற மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும். ஏன்னா படிப்பில் கவனம் சிதறும். ஏன்னா என்ன அலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். சந்திரன் குரு மறைஞ்சிட்டாரு, புதன் வக்ரம் அடைகிறாரு, 4ல் கேது அப்படிங்கிறதுனால மனசில் தேவையற்ற எண்ணங்கள் அலைப்பாயும். அதுலேயும் 10th படிக்கிற குழந்தைங்க 12th படிக்கிற குழந்தைங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எண்ணங்கள் அது இஷ்டத்துக்கு போகும். ஸோ அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. இந்த ஒரு மாதிரியான ஒரு கிரக நிலைகள் தான் உங்களுக்கு இந்த டைமில் இருக்குது. குருவான் 7 கூடிய குருவான் 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுனால, அவர் 6ஆம் வீட்டை குருவான் பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால, செவ்வாயும் 6ஆம் வீட்டில் பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாகும். இருந்தாலும் பேச்சுவார்த்தைகளை கணவன் மனைவிக்குள்ளே குடும்பத்தை பிரிக்கிற அளவுக்கு கூட போகும். ஸோ அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கணவன் மனைவிட்டையும் மனைவி கணவன்கிட்டையும் விட்டு கொடுத்து போங்க. யார் மிதுனராசி இருக்கீங்களோ உங்களுடைய வாழ்க்கை துணையிட்டு நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை நம்ம இங்கே கொடுக்குறோம். அதே நேரத்தில் பொருளாதார தடைகள் வரலாம். எச்சரிக்கையாக இருக்கணும். பேச்சில் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரலாம். எதை நீங்கள் யார்கிட்ட சொல்கிறதா இருந்தாலும் நேரடியாக சொல்லுங்கள், இன்னொருத்தர் மூலமாக சொல்லாதீங்க. இது என்னுடைய ஸ்ட்ராங்கான ஒரு அட்வைஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேரடியாக சொல்லுங்களே தவிர 3ஆம் தரப்பினரை இடையில வைக்காதீங்க. அவங்க கரெக்டாக தான் நீங்கள் சொன்ன விஷயத்தை தான் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவங்க மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். சரிங்களா? அப்போது ஒரு நட்பு பழக்க வழக்கம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் வாடிக்கையாளர் அப்படின்ற ஒரு அமைப்பிலையும் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படலாம். ஸோ வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு பொருளாதார தடைகள் வரலாம் இந்த மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில். ஸோ அதுக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை நம்ம இங்கே வழங்கியிருக்கோம். மிதுன ராசிக்காரங்க இந்த மாதத்தில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க வாழ்த்துக்கள். வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். அனைத்து ஆன்மீக அன்புகளினருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய கிரக சேர்க்கைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்குமே ஒரு சிறப்பான பலனை செய்ய இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து கடைசியில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏன்னா நமக்கு லக்கண பலனும் சொல்ல போகிறோம், அதே போல் நட்சத்திர பலனும் சொல்கிறதா இருக்கும். அதனால் நீங்கள் கடைசி முழுமையாக இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா அந்த ராசி நந்திரக்கூடிய புதன் பகவான் ரெண்டில் இருக்கார். 2ஆம் பாவத்தில் கடகத்தில் புதன் கூட சூரியன் சேர்ந்து இருக்கார். அதே 3ஆம் பாவத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கார். 4ஆம் பாவத்தில் கேது இருக்கார் கண்ணியில். அதே போல் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் பாவத்தில் சனி வக்ரமாக இருக்கார். 10ல் ராகு இருக்கார். 12ல் குருவும் செவ்வாயும் சேர்ந்து 12ஆம் பாவத்தில் அயனம் பவன சுகத்தில் இருக்காங்க. உங்கள் ராசிலே பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பிறக்கையில் சந்திரன் இருக்கார். அவர் திருவாதிரை நட்சத்திரம் வாங்கி உட்காந்துருக்கார், ராகு சார் வாங்கி உட்காந்துருக்கார். பொதுவாக நம்ம பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்கள் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாங்க, யாரு காலில் நிற்கிறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அவங்க சொல்கிறத அவங்க கேட்பாங்க.
இப்போ ஒரு ஊழியர் மாதிரி, இப்போது பாஸ் சொல்கிறது தான் வந்து கீழே வேலை பார்க்குறாங்க. அந்த மாதிரி இவர் யாருடைய நட்சத்திர பாதத்தில் நிற்கிறாங்களோ அவங்களுடைய சொல்கிற வேலையை தான் அவங்க செய்வாங்க. அப்போ இந்த புதன் பகவான் என்ன பண்ணுறார், அவங்க ராசிநாதன் ஆகி 2ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். 2ஆம் பாவங்கிறது என்னது, தனம், வாக்கு, குடும்பம், பேச்சு, சரிங்களா, அதே போல் உங்களுடைய வருமானம், இதெல்லாமே வந்து 2ஆம் பாவத்தில் சேரும். அப்போ இந்த 2ஆம் பாவத்தில் புதன் வாங்கியிருக்கிறது ஆயில்யோசாரம் சுயசாரத்தில் நிற்கார், சூரியனும் ஆயிலத்தை சுதசாரத்தில் நிற்கிறாங்க. அப்போ புதனும் சூரியனுடைய சாரவை இடம். ஏன்னா புதன் எப்பவுமே இந்த 2 கிரகங்கள் ரொம்ப நட்பான கிரகங்கள், சரிங்களா. புதனுக்கும் சூரியனும் எவ்வளோ தான் இருந்தாலும் ரொம்ப நட்பான கிரகங்கள். அதான் எப்படி சொல்லுவோன்னா, இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு மாமன் வழியில் ஆதாயம் மிகச்சிறந்ததாக இருக்கும், சரிங்களா. மாமன் வழி ஆதரவு தொடர்பு உண்டு. அதேபோல் அரசாங்க அரசாங்கத்தில் வருமானம் பெறக்கூடியவங்களுக்கு அதிக நற்பலன்கள் இந்த மாதம் கிடைக்க போகுது. பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ, இல்லை இடமாற்றமோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு லாபமான ஒரு அமைப்பு இந்த மாதம் உண்டு. ஏன்னா ராசிநாதன் இருக்கார். அப்போ வருமானம் சார்ந்த விஷயங்களில் அதீத கவனம் செலுத்துவீர்கள். அதில் வந்து வெற்றியும் பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீங்கி மன மகிழ்ச்சியாக இருக்கும். வருமானம் கொஞ்சம் இந்த மாதிரினா அப்பாடா பரவாயில்ல, ஒரு 10 ரூபா வாங்கினாலும் ஒரு 10 ரூபா சேமிக்கிறோம், செலவெல்லாம் பரவாயில்ல, அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல் 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கார். அவர் வாங்கியிருக்கிறது சூரியன் சாரம் வாங்கியிருக்கார், உத்தரத்தில் நிற்கிறார். 4க்கு கேது அஸ்தத்தில் நிற்கிறார். சனி வக்ரமாகி இந்த சாரம் வாங்கியிருக்கார். புரட்டாதியில் நிற்கிறார். அதே போல் ராகு வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதியில் நிற்கிறார், சரிங்களா. அதே போல் குரு நிற்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கார், செவ்வாய் ரோஹிணி சாரம் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கிரக சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரவங்களுக்கு அதீத பலன் தரப்போகுது. ஏன்னா பொதுவாக அந்த மிதுன ராசிக்காரவங்க எப்பவுமே சாதுரியமானவங்க, சாமர்த்தியசாலி, அதே போல் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடியவங்க, திறமை வாய்ந்தவங்க, தகவல் தொடர்புகளில் அதிக அனுபவம் பெற்றவர்கள், அதீதமாக என்ன உபகரணங்கள் யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, சரிங்களா. அதே போல் மிதுனராசிக்காரங்களுக்கு போய் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக இருக்கும், ஃப்ரெண்டு அதிகமாக இருக்கும், நண்பர்கள் சேர்க்கை அதிகமாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு நடைபெற அதிக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா புதன் இருந்து 2ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால சூரியன் சேர்ந்துருக்கிறார். 3ல் சுக்கிரன் இருக்கார், 7ஆம் தேதி 12ல் இருக்கார். அப்போது கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும், கைக்கூடி வரும். திருமணங்கள் கண்டிப்பாக கைக்கூடி வரும். திருமண ஏற்பாடுகள் நடைபெறும் இந்த மாதத்தில். அதே போல் 3ல் சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு முயற்சி ஸ்தானங்கள் பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெண்களை வீட்டில் ஒய்ஃப் வந்து கல்யாணம் பண்ணால் ஒய்ஃபை வந்து வச்சு நீங்கள் முன்னெடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் மூலமாக லாபம் கிடைக்கும். ஒய்ஃப் சொல்கிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் உண்டு. அதே போல் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் மூலமாகவும் திருமணத்துக்கு பிறகும் வாழ்க்கை எல்லாருக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறது மிகவும் சிறந்தது. அது கண்டிப்பாக கைக்கூடி வரும். அதே போல் 4ல் கேது, அது 4ஆம் அதிபதியாகி இருக்கார். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல் 9ல் வக்ரத்தில் இருக்கார், அதாவது சனி வக்ரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன பண்ணணும், நீங்கள் சேமிப்பு அதிகப்படுத்தணும், செலவை இடத்தை குறைச்சிக்கணும். அதுதான் சனி வக்ரங்கிறது என்னென்னா 9ஆம் பாகிஸ்தானத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் செலவை குறைச்சிக்கிட்டு சேமிப்பு அதிகப்படுத்துங்க. அதே போல் 1, 2, 3 தடவை பணங்காசு விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க. அதீதமாக யாரையும் கொடுத்து ஏமாற வேண்டாம். அதே போல் தந்தைக்கிட்ட வந்து எப்பவுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து சொல்லுங்கள், அனுசரித்து செல்வது ஒரு நல்ல பலனை தருங்க, சரியா. அதே போல் 10ல் ராகு, தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. முன்பின் தெரியாதவர்களாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். அரசியல்வாதிகள் மூலமாக தொடர்பு அதிகமாக கிடைக்கும். அதே போல் எதிர்பாராத ஒரு லாபங்கள் உங்களுக்கு தொழில் விஷயத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதே போல் 2ல் வந்து புதன் வந்து சூரியன் சேர்த்துக்க புத ஆதித்ய யோகம் சொல்லுவோம். அப்போ யாரெல்லாம் வந்து மிதுனராசிக்காரங்க வந்து நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை பாஸ் பண்ணிடுவீங்க, டிகிரி வரைக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்பு. அதே போல் சாமி நாம் மலைக்கு கூட நான் ஒதுங்கினதில்லை, நான் போய் எப்படி செய்ய அப்படின்னா நீங்கள் படிக்காட்டி போகிற உங்கள் குழந்தைகள் படிப்பாங்க, சரிங்களா. அவங்க குழந்தைகளை வந்து படிக்க ஸ்கூலுக்கு அனுப்புங்க, எக்ஸாம் எழுத சொல்லுங்கள், கண்டிப்பாக பாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ புத ஆதித்ய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதத்தில் எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலும் சரி, இல்லை ஒரு நீட் எக்ஸாம் எழுதினாலும் சரி, இல்லை ஏதோ எக்ஸாம் வருது சாமி எழுத சொல்லலாமா, கண்டிப்பாக அந்த மாதத்தில் செய்ய சொல்லலாம். இன்டர்வியூ போக சொல்லலாமா, கண்டிப்பாக இன்டர்வியூ போக சொல்லுங்கள், பாஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதில் இந்த புத ஆதித்ய யோகங்கிறது கண்டிப்பாக என்ன பண்ணும், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அரசாங்க ஆதரவு, அரசாங்க தொடர்பு, அரசு விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, அரசு அனுகூலம், அரசாங்க லோனு இதெல்லாம் கிடைக்கும். அதே போல் உங்கள் படையில் குருசவாய் மங்கள யோகம். அப்போ இடம் விட்டு இடம் ஒரு லேண்டு வாங்குறது,
இல்லை ஒரு குழந்தைகளை படிக்க அனுப்புகிறதோ, இல்லை தங்கத்தில் முதலீடு பண்ணுறதோ, இல்லை ஒரு சென்செக்ஸ் அதாவது இது லாட்ரி வாங்குறதோ, இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கை கொடுக்குங்க. ஏன்னா 12ல் வந்து குரு செவ்வாய் குருமங்கள யோகம், அதாவது அதீதமான செல்வ செழிப்பு. குரு வந்து பெரும் மனது சொந்தக்காரன், செவ்வாய் இடத்துக்கு சொந்தக்காரன். அப்போ கண்டிப்பாக குரு செவ்வாய்ங்கிறது என்ன ஒன்று, உங்களுக்கு பணங்காசு விஷயத்தை இடம் சம்பந்தமாகவும் தரலாம், இல்லை தங்க ஆபரணங்கள் வந்து நகை எடுக்கிறது இந்த மாதிரி விஷயத்தையும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கலாம். இல்லை 2ஆம் கட்ட தொழில், அதாவது 12ஆம் வாங்குறது 2ஆம் தொழில். இப்போ தொழில் பண்ணிகிட்டு நஷ்டமாயிடுச்சாமே என்ன 2ஆம் தொழில் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். நகைக்கடை வைக்கலாம். இப்போ பேங்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு பேங்கில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணலாம். பணத்தை வந்து ஒன்று அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கலாம். அதெல்லாம் ஒரு விஷயத்துக்கு இருக்கும். அதே போல் பணியில் இருக்கும்போது வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டில் வந்து முதலீடு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதம் அதீத லாபத்தை கொடுக்கும். அதே போல் எந்த விஷயத்தை செஞ்சாலும் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைய போதுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், மிதுனராசிக்காரங்களுக்கு வருமானம் உங்களுக்கு இந்த சேமிப்பாக மாறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது. அதே போல் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன ஆகும், நினைத்த காரியங்கள் நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வருங்க. சரியா? அதே போல் இந்த குரு செவ்வாய்ங்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஒரு இடம் வாங்கியே தீருவீங்க. பூரியத்தில் இல்லாமல் வெளியில் இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலை அமையும். அதே போல் எதிலாச்சும் ஒரு டெபாசிட் பண்ணுறது, முதலீடு பண்ணுறது, ஒரு தொழிலில் முதலீடு கண்டிப்பாக பண்ணியே தருவீங்க. அதற்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு லக்கணங்கிறது உயிர், சந்திரங்கிறது உடல், தசா புத்தி நல்ல நேரம். அப்போ என்ன தசா நடக்குது, எந்த புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்க, அதான் வேலை செய்யும். அப்போ நல்ல நேரம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கிரகங்கள் சேர்க்கை வந்துருச்சு, ஆனால் எந்த தொழில் பண்ணது ஏன்னா உங்களுக்கு சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நம்ம சொல்லிட்டு சென்ட்ரல் பிளான் சுய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எங்கே இருக்காங்க, நம்ம என்ன தொழில் பண்ண இதெல்லாம் வழிகாட்டுதல் இப்படி செய்யுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவீங்க. அதே போல் நம்ம லக்கண பலம்னு சொல்லிட்டு வந்தோம். சரிங்களா? லக்கணமும் நட்சத்திரத்துக்கும் இப்போ மிதுன லக்கணமாக பிறந்தவங்களுக்கு சரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே பிறந்த உடனே வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கும். யாருன்னு செக் பண்ணிக்கோங்க. மிதுன லக்கணத்தை பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி பிறந்த உடனே வந்து நம்ம வீடு கட்டக்கூடிய அமைப்பு. சரிங்களா? அதே போல் தாயை போல் பிள்ளைன்னு சொல்லுவாங்களோ, அது மிதுன லக்கணங்களுக்கு பொருந்தும். அதே போல் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிதுன லக்கணத்தில் வந்து எப்பவுமே வந்து பிறந்த குழந்தைங்க வந்து ஒரு நல்ல ஒரு படிப்பறிவு தான் இருக்கும். சுய தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். இளமையிலே வந்து வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். அதே போல் அரசு வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஜோதிடம் பார்க்குறது, அதாவது ஒரு டீச்சராக கணக்கு டீச்சராக வர்றது, பேங்கில் வேலை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதேனால இந்த மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே உங்களுக்கு நல்ல எல்லா விஷயமும் நல்லா தான் இருக்குது இப்போ. சரிங்களா? அதே மிதுன லக்கணத்தில் 2ஆம் இடத்துல சந்திர பகவான் ஒரு ஆசிரியர் இருக்கார். 2ஆம் இடம் வருமானம் ஒன்றும் குறைவில்லை. 3ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 2ல் இருக்கார். இப்போ முயற்சி உங்களுக்கு வலுவாக இருக்குங்க. அதே 4ஆம் அதிபதியாக புதன் நீங்களே வரனால உங்களுக்கு இடம் வீடு சம்மந்தப்பட்ட அமைப்பில் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், கட்டக்கூடிய அமைப்பு வரும். வீடு வாசல் சொந்தமாக கட்டக்கூடிய அமைப்பு வரும். அதே போல் 5ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 3ல் இருக்கார். அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் இருக்குது. அதே போல் 6ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு பணியில் இருக்கிறதுனால எதிரிகள் உங்களை வந்து அச்சப்படுத்தக்கூடிய எதிரிகள் ஒதுங்கிடுவாங்க. அது 7ஆம் அதிபதியும் இருக்கிறனால திருமணம் சார்ந்த விஷயங்கள், லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கைக்கூடி வரும். அதே போல் 8ஆம் அதிபதியான சனி 9 வக்கரம் பெற்றிருக்கால ஆயில் சார்ந்த விஷயத்தில் இந்த பயங்கள் நீங்கும், ஆயில் அதிகரிக்குங்க. 9ல் சனி வக்கரமாக இருக்கால தந்தையிடம் மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் அனுசரித்து செலுக்குங்க அதே உறவில். அதே போல் 10ஆம் அதிபதி குரு முதலீடு பண்ண மாதிரி வரும் தொழில், அவ்வளோதான் மிதுன கணக்காரங்களுக்கு. அதே போல் 11ஆம் அதிபதி செவ்வாய் பணியில் இருக்கனால லாபங்கள் கிடைக்கக்கூடிய விஷயமாக உங்கள் 2ஆம் கட்ட தொழிலில் வந்து அதிகமாக லாபத்தை கொடுக்கும். 12ஆம் அதிபதியான சுக்கிரன் மூலகால அயனமான சுகம், அதாவது இல்லற தாம்பத்தியத்தில் தாம்பத்திய சுகங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதிரி இருக்கும். இது மிதுன லக்கணக்காரங்களுக்கு. அதே போல் இந்த ராசியில் அது ராசியாக இருந்தாலும் பொருந்தும் நான் சொன்ன பலன்கள். அதே போல் நட்சத்திர பலன் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பார்த்திங்கன்னா மிருகசீரிடம் 3, 4, 2 பாதங்கள். அதே போல் திருவாதிரை 4 பாதங்கள். அதுபோல் புனர்பூசம் 3 பாதங்கள். இதெல்லாமே அந்த நட்சத்திரத்தை சேர்ந்தது தான் இந்த மிதுன ராசி. அப்போ மிருகசீரிட நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு முருக வழிபாடு சிறந்தது. அவங்களுக்கு இந்த மாதம் வந்து கண்டிப்பாக ஒரு காணி இடமாச்சும் வாங்குவீங்க. சரிங்களா? கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த அமைப்பு வருதுங்க. அது எந்த வகையிலும் லாபமாக மாற்றி வாங்கி போடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது பின்காலத்தில் அது வந்து என்ன ஆகும், லாபமாக கிடைக்கிறனால இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே போல் பெரும் பணம், பெரும் காசு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்கார ராகு சாரமாக இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரவங்க பார்த்தீங்கன்னா ராகு 10ல் ராகு
கண்டிப்பாக தொழிலில் 2ஆம் கட்ட தொழில், அதாவது 2 தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு, தொழில் எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா வாய் சாமர்த்தியம் கொண்டவங்க, சரிங்களா? எப்படி அப்படின்னாலும் நம்ம அவங்கள்ட்ட போய் சமாளிக்கவே முடியாது. அத்தகைய திருவாதிரை நட்சத்திரக்காரவங்க பார்த்தீங்கன்னா என்ன சிவபெருமான் வழிபாடு, சரிங்களா? சிவ வழிபாடு, அதுவும் பார்த்தீங்கன்னா நடராஜ மூர்த்தியாக இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வழிபாடு செய்யுங்க. அந்த வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தரவு வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறவங்களா, அதாவது ஆள் ஏற்றுறவங்களா இருந்தாலும் சரி, தரவு வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அதே போல் ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க, நடராஜமூர்த்தியை சிவனோட நடராஜமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அவங்களுக்கு ராகு சாரம் இருக்காங்க, அவங்களுக்கு தொழிலில் கண்டிப்பாக முன்பின் தெரியாமல் உதவி செய்வாங்க. அதே போல் புனர்பூச நட்சத்திரக்காரவங்க கண்டிப்பாக குரு சாதிக்கும் பெற்றோர்கள், பணியில் குரு செவ்வாய் இருக்கார், கண்டிப்பாக நீங்கள் இடம் விட்டு இடம் நகர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதே போல் தங்கமோ ஆபரணமோ இல்லை ஒரு குழந்தைகள் படிப்புக்காகவோ ஏதோ ஒரு வகையில் குழந்தை திருமணமாகவோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் இதில் நடைபெறும். கண்டிப்பாக குரு பகவானை வழிபாடு செய்யுங்க, சரிங்களா? குரு பகவானை வழிபாடு செய்யுங்க, இல்லை சிவ வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக ஜோதி வழிபாடு, சிவ வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுங்க. ஆக மொத்தத்தில் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான ஒரு மாதம், பயன்படுத்திங்க. அதற்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி எந்த முடிவுங்க வாழ்க்கையில் அனைத்து ஏற்றங்களையும் நீங்கள் பெறுவீங்க. 5 கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி, குருவே சரணம். இணையத்தால் இணையங்களுக்கு வணக்கம். இது ஆகஸ்ட் மாத ராசி பலன். ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா, ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு. அன்றைய தினம் நீர்நிலைகளில் நீராடி நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு மேற்கொள்கிறது சகலவித தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. குறிப்பாக திருமணம் தொடர்பான தோஷங்களை நிவர்த்தி செய்யும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 7ஆம் தேதி ஆடிப்பூரம். அன்றைய தினம் விரதமிருந்து அம்பாள் வழிபாடு அல்லது ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்ளும் போது திருமணம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்கும். திருமணம் தொடர்பான பிரச்சனைகளில் உள்ளவங்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். 11ஆம் தேதி கருடாழ்வார் ஜெயந்தி. அன்றைய தினம் கருடன் வழிபாடு மேற்கொள்கிறது சிறப்பை தரும். வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையில் தரும். குறிப்பாக ராகுகேது சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவங்களாம் இந்த கருடாழ்வார் ஜெயந்தி அன்னைக்கு கருடனுக்கு விளக்கு போட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். 16ஆம் தேதி வரலட்சுமி விரதம். அன்றைய தினம் அன்னை மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் சகல வித ஐஸ்வர்யங்களும் பெருகும். 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி. புத்திர பாக்கியம் இல்லாதவங்க அன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும். கடன், நோய், எதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கவங்களாம் இந்த வழிபாடு மேற்கொள்ளும் போது மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கலாம். மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த நான் சொன்ன தினங்கள்லாம் மிக முக்கியமானவை, ரொம்ப முக்கியமான விசேஷ தினங்கள். இந்த டைமில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள்லாம் பார்த்திங்கன்னா மிக அற்புதமான பலன்களை தரும். வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கார். இது சிறப்பான ஒரு அமைப்பு. தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். மனதில் எழக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறும். பொருளாதாரம் நல்லா இருக்கும். உங்களோட ராசிநாதன் 3ஆம் இடத்துல மறைவிடத்தில் இருந்தாலும் கூட உங்களோட முயற்சிகள்லாம் வெற்றியை நோக்கி நகரும் அப்படிங்கிற மாதத்தோட பிற்பகுதியில் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. பேச்சில் பார்த்திங்கன்னா அதிகாரமும் தைரியமும் தெளிவும் குடும்பத்தை முன்னின்று வழிநடத்தி செல்லக்கூடிய ஆற்றலும் பெருகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விரயம் இருக்கத்தான் செய்யும். வீடு, வண்டிக்கு செலவு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை வீடு சம்மந்தப்பட்ட செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தாயாரோட ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்களால கொஞ்சம் செலவினங்கள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு இருக்கும். பூர்வீகம் சம்மந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படும். மனதில் எழக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறும். குலதெய்வ அனுகிரகம் உண்டு. மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். சரி, உங்களோட 6ஆம் அதிபதி உங்களுக்கு 12ல் இருக்காங்க. வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் அலைச்சலும் வேலை பலுவும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன். சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தொழில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். தொழிலில் கொஞ்சம் தடைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான ஒரு மாதம். வரக்கூடிய எந்த சூழ்நிலையும் சமாளிக்க சக்தியும் ஆற்றலும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகச்சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னாக்கா 3 நாட்கள் 18, 19, 20 3 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வருது. அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.